நம்ம நோக்கம் என்னன்னா உயிர் நோக்கம். உடல் நோக்கி வாழ்றது இல்லை, உலகம் நோக்கி வாழ்றது இல்லை, உயிர் நோக்கி வாழணும். எப்போ நீங்கள் உயிர் நோக்கி வாழ்றீங்களோ எந்த உயிருக்கு நீங்கள் எதிர்மறையாக இருக்க மாட்டீங்க. உடல் பார்த்தா நம்ம உடல் உங்கள் உடல் வேறு வேறு மாதிரி, மனம் பார்த்தா நம்ம மனம் இன்னொருத்தர் மனம் சொல்லவே முடியாது. உயிர் நோக்கி போனால் உயிர்நிலையில் எல்லாரும் ஒன்று தானே. மனிதனை திருப்பி உயிர் நோக்கி போட்டுக்கணும். எல்லா மனிதரும் உயிர் நோக்கி வாழிட்டாங்கன்னா நாம் அது இது சின்ன சின்னதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. உயிர் நோக்கி இருக்கிற மனிதனை உயிருக்கு எதிர்மறையாக இருக்க மாட்டான். உடல் நோக்கி இருக்கிற மனிதனுக்கு தான் இந்த உடல் மட்டும் தான் முக்கியம், அது முக்கியமாக இல்லைன்னு தெரியுது. மன நோக்கி இருக்கிறவனுக்கு இது மட்டும் தான், வேறு யாரு சரியில்லை உலகத்தில், அப்படி ஆகிடும். உயிர் நோக்கி இருக்கிறவனுக்கு யார் கூடயும் பிரச்சனை இல்லை. இது எல்லார் வாழ்க்கையிலும் அன்பின் அழைப்பு. அன்புடையர் வணக்கம். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அன்பு தலைவர், அருமை அண்ணன், முத்தமிழறிஞர், தமிழினத் தலைவர் கலைஞர் அவர்கள் குறித்து நான் எழுதிய கலைஞர் என்னும் தாய் என்ற நூலினை திராவிட மாடல் நாயகர், இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர், இரண்டாம் கலைஞராய் இன்றும் உயர்ந்து நிற்கும் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் தலைமையேற்று வெளியிடவும், நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் நூலை பெற்றுக்கொள்ளவும் இசைந்துள்ளார்கள். வரவேற்புரை மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். என்றும் உங்கள் ஏவாவேலு.